வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா WHO அமைப்புடைய 78வது அசம்பிளி இது சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் நடைபெறுது. இதில் இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். இந்த ஆண்டு இந்த ஒரு அமர்வு இருக்குல்ல, அதற்கு கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்திற்கான ஓர் உலகம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் ஒன் ஹெல்த் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். இப்போது உலக யோகா தினம் இது வந்து ஜூன் 21ஆம் தேதி நம்ம கடைபிடிக்கிறோம். நம்ம பிரதமர் மோடி இதில் என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா, இந்த வருடம் உலக யோகா தினத்திற்கு நம்ம இந்த கருப்பொருளை வச்சுருக்கலாம். எந்த கருப்பொருள் அப்படின்னா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை வச்சுருக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது, இந்த அமர்வில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டு இந்தியாவுடைய சுகாதாரம் தொடர்பான சில முக்கியமான திட்டங்கள் பற்றி பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது 2018ஆவது ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் சுகாதார காப்பீடு, அதாவது மருத்துவ காப்பீடு வழங்குகிற ஒரு திட்டம். இது இப்போ வந்து 58 கோடி மக்களை வந்து நாங்கள் சென்றடைந்துட்டோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டம். இது இந்த மக்கள் மருந்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம்ல, அதுதான். இது 2008ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி மோடியுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம், நம்முடைய பிரதமர் மோடியுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2016ஆவது ஆண்டு இதை மறுசீரமைப்பு பண்ணி இதை இன்னும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கும். சரி, இருக்குது. இங்கே ரொம்ப குறைந்த விலையிலேயே மருந்துகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மூலக்கூறு மருந்துகள், அதாவது ஜெனரிக் மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூவின் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இது வந்து கர்ப்பிணிகள், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டங்களை கண்காணிக்கிற ஒரு மின்னணு தளம். இதை பற்றியுமே பிரதமர் மோடி தெரிவித்திருக்காரு. அப்புறம் சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது நவம்பர் 2019 நம்ம தொடங்கியிருந்தோம். இது என்ன அப்படின்னா கட்டணமில்லாத தொலை மருத்துவ சேவை. நம்ம வந்து ஃபோன் பண்ணி இலவசமாகவே டாக்டர்கிட்ட வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது, சென்னையில் எத்தனை இடங்களில் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் திறக்கப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 50. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது விரைவிலேயே திறக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. சென்னையில் ஒரு 50 இடங்களில் இது அமைத்திருக்காங்க. முதல் கட்டமாக பொதுமக்கள் அதிகம் கூடுற ஒரு 50 இடங்களில் சென்னையில் இது அமைத்திருக்காங்க. இந்த இயந்திரத்தின் மூலமாக நம்ம 2 வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெறலாம். எப்படின்னா, ஒன்று பார்த்திங்கன்னா 150 மில்லி, இன்னொன்று வந்து 1 லிட்டர். இந்த மாதிரி பெற்றுக்கலாம். இல்லை நம்ம பாட்டிலெல்லாம் வாங்கிக்க முடியாது, ஆனால் நம்ம பாட்டில் கொண்டு போய் அதை வந்து பிடிச்சி குடிக்கலாம், அந்த மாதிரி. அடுத்தது, அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 1300. சில இடங்களில் 1275 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தோராயமாக 1300 அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட அந்த அளவு அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, நம்ம இந்தியாவில் முக்கியமான ரயில் நிலையங்கள் இருக்குல்ல, அதை வந்து சீரமைப்பு பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்திலே கட்டியிருப்பாங்க. அதை வந்து இப்போ சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது 2023ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 73 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்துக்கெல்லாம் மேம்படுத்துகிறாங்க. இப்போ இதில் பரங்கிமலை, ஸ்ரீரங்கம் இது உட்பட 13 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளைக்கு திறந்து வைக்கிறார். ஓகேவா, மே 22ஆம் தேதி திறந்து வைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான புதிய டெஸ்ட் சீரிஸுமே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போது நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம், அல்லது நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட் வரணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணுன்னா கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது, தபன் குமார் தேகா எந்த அமைப்பின் தலைவர்? இதற்கான ஆன்சர் ஐபி. ஐபி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு. இதோடைய தலைவர் அல்லது இயக்குனர் அப்படின்னு இவரை தான் சொல்லுவாங்க, தபன் குமார் தேகா. இப்போது இவருடைய
பணிக்காலத்தை இன்னொரு ஆண்டாக நீட்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீட்டிக்கிறது இது 2வது முறை. இதே மாதிரி சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது தான். இதோடைய இயக்குனராக இருக்கிறவர் பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். அதே மாதிரி ரா அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது. இதோடைய இயக்குனராக இருக்கிறவர் ரவி சின்ஹா அப்படிங்கிறவர். ஓகேவா? இப்போ ஐபிக்கும் ராவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஐபி அப்படிங்கிறது தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் ஏதாவது மக்களுக்கு ஆபத்தான முறையில் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. ராவும் அதே தான் பண்ணுவாங்க. ஆனால் ஐபி வந்து இந்தியாவுக்குள்ளாடி நடக்கிற தீவிரவாத செயல்பாடுகளை கண்காணிப்பாங்க. ரா வந்து இந்தியாவுக்கு வெளியில் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது தீவிரவாத செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னா அதை கண்காணிப்பாங்க. அடுத்தது, ஷுரை லில்லி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இப்போ மணிப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷுரை லுல்லி அப்படிங்கிற ஒரு மலர் இருக்குது. அது வந்து அழிந்து வர மலர் இனம். இதோடைய பேரில் 5 நாட்கள் திருவிழா நடத்துகிறாங்க. இது இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவிழா வந்து நடைபெறுது. மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி திருவிழாக்கள் முக்கியமாக கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ வந்து பூரம் அப்படிங்கிற ஒரு திருவிழா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அது எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது எதற்காக 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஷுரை லில்லி அப்படிங்கிற திருவிழா நடைபெறுது அப்படின்னா, இடையில பார்த்தீங்கன்னா குகி மற்றும் மைத்தேவி பழங்குடியினர் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. அதனால அங்கே இவ்வளோ நாள் இந்த திருவிழா நடத்தலை, ஆனால் இப்போ வந்து அதை நடத்துகிறாங்க. அடுத்தது, தற்போது காலமான டாக்டர் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் அணுசக்தி. இந்தியாவுடைய முக்கியமான அணுசக்தி விஞ்ஞானியாக இருந்த எம்ஆர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் இப்போ மரணமடைந்துட்டார். இவர் வந்து அணுசக்தி ஆணையத்துடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி மத்திய அணுசக்தி துறையுடைய முன்னாள் செயலராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆசியாவுடைய முதல் அணு ஆராய்ச்சி உலை, இதோடைய பேர் அப்சரா அப்படிங்கிறது. இது மகாராஷ்டிராவுடைய ட்ராம்பே அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருந்தாங்க. இதோடைய கட்டுமானத்தில் டாக்டர் ஹோமி பாபா இருக்கார்ல, அவர் கூட இணைந்து இவரும் பணிபுரிந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2015ஆம் ஆண்டு இந்தியாவுடைய 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது காலமான ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர் எந்த துறையில் அறிவியல் அறிஞராக இருந்தார்? இதற்கான ஆன்சர் வான் இயற்பியல். அதாவது ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கிரகங்கள் இதை பற்றியெல்லாம் படிப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு படிப்பு தான் இந்த வான் இயற்பியல் அப்படிங்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஞ்ஞானியாக இருந்தவர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர். அவருமே இப்போ வந்து மரணம் அடைந்துட்டார். பல்வேறு அறிவியல் நிறுவனங்கள் நிறுவப்படுறதுல முக்கிய பங்காற்றினவர் இவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய ஃப்ரெட் ஹாயில் அப்படிங்கிறவர் கூட இணைந்து ஹாயில் நார்லிகர் புவியீர்ப்பு விசை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான விருதுகள் பெற்றிருக்காரு. பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு, பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்காரு, அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எஸ்எஃப் அமைப்பு இதை நடத்துகிறாங்க. ஐஎஸ்எஸ்எஃப் அமைப்பு தான் உலக அளவில் இந்த துப்பாக்கி சுடுதலை நிர்வகிக்கிற அமைப்பு. ஐஎஸ்எஸ்எஃப் இதோடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். இந்த அமைப்பு இப்போ ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி வந்து நடத்துகிறாங்க. ஜெர்மனியுடைய சுல் அப்படிங்கிற நகரில் தான் நடத்துகிறாங்க. இதில் இந்தியாவுடைய அட்ரியன் கர்மாகர் அப்படிங்கிறவர் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த பதக்கத்தை அவர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, சிறைத்துறை விதிமுறைகளில் சில திருத்தங்களை தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ சிறை சம்பந்தமான ஆவணங்கள் இருக்குல்ல, அதில் கைதிகளுடைய ஜாதி பெயரை குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சிறைக்குள்ளாடி கைதிகள் கிட்ட ஜாதி ரீதியிலான பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி ஜாதி ரீதியாக சிறைக்குள்ளாடி கைதிகளுக்கு பணியும் ஒதுக்கக்கூடாது. இப்போ சமையல் வேலைன்னா அது இந்த ஜாதியில் இருக்கவங்க பண்ணணும், அப்புறம் துப்புரவு பணி அப்படின்னா அதுக்கு இந்த ஜாதியில் இருக்கவங்க பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி கழிப்பறை சுத்தம் செய்யும் பணி, அப்புறம் கழிவு நீர் தொட்டி சுத்தம் செய்கிற பணி, இதெல்லாம் கைதிகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திக்கக்கூடாது அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் அப்படிங்கிறவர், இவருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க. அந்த நாட்டுடைய மிக உயரிய இராணுவ பதவி வந்து இது. எதற்காக இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இவர் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கூட பாகிஸ்தான் வந்து மோதலில் ஈடுபட்டாங்க. அந்த நேரம் பாகிஸ்தான் இராணுவத்தை இவங்க வெற்றிகரமாக வழிநடத்தினாங்க. அதற்கு வெற்றிகரமாகவே இவர் வந்து தலைமை தாங்கினார் அப்படிங்கிறதுக்காக இந்த விருதை அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. விருது கிடையாது, இந்த பதவி உயர்வை வழங்கியிருக்காங்க.
அடுத்த முக்கிய தினங்கள் பார்த்தீங்கன்னா உலக தேநீர் தினம், இது மே 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறந்த வாழ்க்கைக்கான தேநீர் அப்படிங்கிறது தான். டீ ஃபார் பெட்டர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது. டீ எக்ஸ்போர்ட், அதாவது டீ ஏற்றுமதி, தேயிலை ஏற்றுமதியில் 2024ஆவது ஆண்டு உலகிலேயே முதலிடம் பிடித்தது கென்யா நாடு, 2ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பின் 78வது அமர்வு தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. அடுத்தது, சென்னையில் எத்தனை இடங்களில் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் திறக்கப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் 50. அடுத்தது, அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாடு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 1300. அடுத்தது, தபன் குமார் தேகா எந்த அமைப்பின் தலைவர்? இதற்கான ஆன்சர் ஐபி. அடுத்தது, ஷுரி லில்லி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். அடுத்தது, தற்போது காலமான டாக்டர் எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் அணுசக்தி. அடுத்தது, தற்போது காலமான ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர் எந்த துறையில் அறிவியல் அறிஞராக இருந்தார்? இதற்கான ஆன்சர் வான் இயற்பியல். அடுத்தது, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.